இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே கம்பெனி, ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. டாக்டர்ஸ்க்கு மிஷினோட விலை தெரியாதுன்னு நினைச்சுதான் கொட்டேஷன் அனுப்புவாங்க போல. நிறைய வேலை இருக்குடா. நிறைய கொட்டேஷனை ஃபைனல் பண்ணணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இன்டீரியர் பண்றவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. நான் தான் மெதுவா வர சொல்லிருக்கேன். ஆக்சிஜன் பைப்லைன் செட் பண்றவங்க ஹாஸ்பிட்டலோட டோட்டல் ப்ளூ பிரிண்ட் கேட்டிருக்காங்க. நாளைக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும். கேஸ் பைப்லைன்ல அவங்க பாடு. அது தவிர எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ்லாம் இந்த வாரம் நேர்ல வந்து கோட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஸ்கேன் மிஷின்காரங்க, சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு கம்பெனியை வர சொல்லியிருக்கேன். எல்லார்கிட்டையும் பேசணும். எவ்வளோ தூரம் அந்த பட்ஜெட்டை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும். அதே நேரம் குவாலிட்டியில மட்டும் நோ காம்ப்ரமைஸ். அவ்வளோதான். ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட் போடணும்னா கூட இப்ப வரைக்கும் என்னால முடியல. பட்ஜெட் போட்டாதான் ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ தெரியும். அதான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நீ என்ன சொல்ற? இங்க ஒருத்தி ஹாஸ்பிட்டல பத்தி தனியா பேசிட்டு இருக்க. நீ எந்த உலகத்துல இருக்க? என்னல? டேய் மீச, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுல. இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்னன்னு சொல்லு. உன்னை பத்தி நான் நினைக்கிறதெல்லாம் எப்படிடா டப்புன்னு உடைச்சு காட்டிடுற? ஏம்ல, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இப்பதான் உனக்கு நீங்க சரியா புரிஞ்சிருக்கு. உனக்கு தங்கச்சிங்க தான் முக்கியம், எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்ததே நீதானே. இல்லை, கிளினிக்கு என் கடமைல. உனக்கு வச்சு கொடுக்காம ஆருக்கு வச்சு கொடுக்க போறேன்? இப்ப வேற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதுதான்டா எனக்கு பெரிய கனவு. ஜஸ்ட் லைக் தட்னு கடகடன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்ப என்ன செய்வன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. இல்லை, அத பத்திலாம் பேசுறதுக்கு டைமா? வேற என்னது? இல்லை, உன் அப்பா நம்ம வீட்டு வாசல்ல இருந்து அப்படி ஒரு சபதம் போட்டு போயிருக்கான். அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு எனக்கு அப்படியே ஒரு யோசனையா இருக்கு. அவன் நம்மள ஏதாச்சும் பழி வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவன் சுத்தி இருக்கிறவங்களை யாரையாச்சும் ஏதாச்சும் செஞ்சிருவானா அப்படின்ட்டு ஒரே பதட்டமா இருக்குல்ல.